தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற நம் திருச்சபையின் போதகரும் நம் ஆவிக்குரிய தகப்பனும் தேவனுக்குள் நம்மை வழிநடத்துகிறவருமான நம் திருச்சபையின் போதகர் திரு செல்வகுமார் ஐயா அவர்கள் தேவன் இந்த 25 ஆண்டு காலமாக நடத்தி வந்த பாதையின் அனுபவங்களை சாட்சியாக நம் மத்தியிலே வந்து பகிர்ந்து கொள்வார். நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். தேங்க்யூ, நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மூலமாக இந்த 25ஆம் ஆண்டின் திருமண நாளை காணும்படிக்கு இரக்கம் பாராட்டின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அவர் இல்லாமல் இந்த வாழ்க்கை கிடையாது. நான் நிறைய தடவை சொல்லுவேன், கொச்சையாக சொன்னால் இது கர்த்தர் கொடுத்த பிச்சை, நாகரிகமாக சொன்னால் இது கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆகவே கடந்த கால அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. டைம் ஆகிப்போச்சு. நான் எத்தனையோ தடவை இந்த ஞாயிற்றுக்கிழமையே கொஞ்சம் அப்படி சொல்லிட்டேன். நான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்ற தலைப்பில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என் மனைவியை வீட்டில் வந்து பாதி சாட்சியை கல்யாண நாள் அன்றைக்கி சொல்ல வேண்டிய சாட்சியை பாதி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்றால், தேவனை அறியாத விக்கிரக ஆராதனையின் வழிபாட்டில் இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்து நான் வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தேன். எங்கள் அப்பா ஊருக்கு பண்ணக்காரர், எங்கள் அம்மா, நான், என்னோடு கூட பிறந்த தம்பி தங்கச்சி, இப்படி நாங்கள் குடும்பமாய் போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய 23வது வயசின் அந்த ஆரம்பத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு முன்பாக என்னுடைய ஜீவியம் இப்படி சொல்லலாம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மனம் போல வாழ்க்கை. நான் ஒரு சினிமா பைத்தியம், அது ஒரு சிலருக்கு தெரியும். அதிலும் அந்த காலங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், விஜயகாந்த்னா எனக்கு ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகனாக அந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படி தான் வாழ்க்கை. என்னை ஊரில் நினச்சிருப்பாங்க, இது ஒரு பைத்தியம், இது ஒரு லூஸு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரே தெருவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி நடப்பேன், போவேன் வருவேன். இப்படி தான் ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய ஓட்டத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டார். இப்போ நினச்சி பார்க்குறேன், இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ன்ற அந்த பிரச்சனை வரலன்னா நான் இயேசுவை அறிந்திருக்கவே மாட்டேன். ஆகவே நிறைய நேரம் ஆண்டவரே எனக்கு இதயத்தில் வாழ்வு இயங்காமல் நான் செத்து போகிற ஸ்டேஜ் ஒன்று வந்தது. அது நல்லது. அது வந்ததுனால தான் மெய்யான தெய்வமாகி உண்மை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தீரே அப்படின்னு சொல்லி நிறைய தடவை என் உள் மனதால் வாயாலையும் நான் ஆண்டவருக்கு அறிக்கை செய்திருக்கிறேன். ஆர்ட்டை பரிசோதனை பண்ண பொழுது, எக்கோ இதர டெஸ்ட்டுக்கெலாம் எடுத்த பொழுது கவனிங்க, டாக்டர் தெரியாமல் என்னுடைய அத்தை பிள்ளையை கூப்பிட்றாரு. அவர் உள்ளே போயிட்டு பேசும்போது அந்த டாக்டர் சொன்னதை நான் காதால் கேட்டேன், இந்த சகோதரர் ஒரு 3 மாதம்தான் இருப்பார், செத்துடுவார் அப்படின்ட்டு. உண்மைங்க இது. ஏன்னா என்னுடைய ஹார்ட்டில் ஒரு வாழ்வு இயங்காமல் நான் மரண படுக்கைக்கு நேராய் தள்ளப்பட்டேன். பிற்பாடு அப்போ அவங்க சொன்னாங்க, ஆப்ரேஷனுக்கெலாம் இந்த பாடி ஒத்துக்காது. அப்போல்லாம் எந்த நிலைமையில் அம்மா சரோஜம்மா சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்னது உண்மை. என் மனைவி கூட அப்போ நல்லா இருந்தாங்க, நான் இப்படி இருந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நபர் மரித்து விடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு நான் அதை காதால் கேட்டுட்டேன். அவ்வளோதான், மரண பயம் என்னை வாட்ட ஆரம்பித்தது. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு சொல்லி எங்கள் அப்பா வந்து என்னை அழைத்து கொண்டு வரும் பொழுது, நான் பஸ்ஸுலேயே வரும்போது உயிர் பிரிஞ்சிடுமோ, மூச்சு வாங்குது, ஸ்பீடாக பஸ்ஸு போது என்னால் அதையே தாங்க முடியல. 108 கல்பாக்கம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
மறுபடியும் நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். டாக்டர் ஜான் வசீகரன் டாக்டர் இப்போ இருக்கிறார். அவர் என்னை பார்த்து, நான் செக் பண்ண மாட்டேன், நீங்கள் எத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கவனிங்க, உண்மையாக சொல்ல போனால் எங்கள் வீடு ஒரு சாவு வீடு மாதிரி இருந்தது. எப்போ நான் செத்து போயிடுவேன், அவ்வளோதான், கொண்டு போய் புதைக்கிற ஸ்டேஜ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் 1995 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியில் கிராமத்திற்கு சுவிசேஷம் சொல்ல வந்தார்கள். அதற்கு முன்பாக எனக்காக சரோஜமாவும் ஜெபம் பண்ணாங்க. அதுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த தருணத்தில் அதையும் நினைவு கூற வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1995 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியில் அந்த சுவிசேஷம் சொல்ல வந்தவங்க இயேசுவை குறித்து எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த இயேசு உங்களுடைய வியாதிகளை சிலுவையில் சுமந்திருக்கிறார், பாவங்களை சுமந்திருக்கிறார், சாபங்களை சுமந்திருக்கிறார். நான் எந்த ஜாதி, அவர் செட்டியார், இவர் நாயுடு, பல ஜாதி மக்கள் தான் நாங்கள். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே ஜாதிலாம் கிடையாது. இயேசு நாங்கள் வியாதியில் கிடக்கும்போது எங்களுக்கும் இது மாதிரி இயேசுவை குறித்து சொன்னாங்க. அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் சுகமாக்கப்பட்டோம். ஆகவே அருமையான சகோதரனே, இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் சுகமாக்குகிற மெய்யான ஒரு இறைவனாக இயேசு இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை சுகமாக்குவார். அந்த சுகம் அவர் உங்களை நல்லாக்குவார். நீங்கள் சுகமாயிடுவீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற சத்தியம்லாம் எனக்கு புரியலை, அதை ஏற்றுக்கொள்ளலை. அதாவது எனக்கு வந்து அந்த சுகன்ற வார்த்தை மாத்திரம் தான் மனசுக்கு நல்லா இதமாக இருக்குது. அப்பயே எனக்கு மூச்சு வாங்குது. அவங்க ஒரு டம்ளரில் தண்ணியில் எண்ணெயை ஊற்றி ஜாம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அந்த இரவு மறுபடியும் எனக்கு அந்த மரண வேதனை வந்தது. அப்பொழுது என் இருதயத்தில் நான் இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தேன். எனக்காக ஜாம் பண்ணிட்டு போனவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நாங்கள் போயிட்டாலும் உங்களுக்குள்ள ஜீவனாக இருக்கிறவர், நீங்கள் சுவாசிக்கிறீங்களே அந்த சுவாசமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுத்தது. ஆகவே நீங்கள் கூட கூப்பிட்டா அவர் உங்களோடு கூட இடைப்படுவார், அவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. இப்போ பேசுகிறேன், அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நடு இரவில் மறுபடியும் எனக்கு அந்த பிரச்சனை வந்த பொழுது கவனிங்க, என் உள்மனம் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட ஆரம்பித்தது. அவ்வளோதான். இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும். சொல்லிட்டு போனாங்களே, நீங்கள் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் மாத்திரம் என்னை காப்பாற்றிட்டீங்களா, நான் உங்களுக்காக வாழுவேன், இப்படிலாம் உள்ளம் சொல்லுது. அப்படி சொல்லும் பொழுது கவனிங்க, இப்போ என் வாய் அறிக்கை எடுக்கிறது, இயேசுவே என்னை காப்பாற்றும். இப்போ என்னை அறியாமலேயே யாரோ என்னை அப்படியே தூக்கி உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் என்னை அறியாமையே முழங்கால் படியிட்டு, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். கத்த ஆரம்பிக்கிறேன். அன்றைக்கு கவனிங்க, டாக்டர்லாம் எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி என்னுடைய ஹார்ட்டை எடுத்து வால்வை சரி பண்ண நினச்சிருந்தா ஒருவேளை அது சக்ஸஸ் ஆகியிருக்குமா தெரியாது, நிச்சயமாக செத்து போயிருப்பேன். ஆனால் அன்றைக்கு தேவனுடைய வல்லமை கத்தியின்றி ரத்தமின்றி என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வாழ்வை சுகமாக்கியது. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். அது பரிசுத்த ஆவியின் வல்லமையெல்லாம் எனக்கு தெரியாது. பிற்பாடு எங்கள் அம்மாலாம் எழுந்து அலற ஆரம்பித்தாங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு மறுபடியும் படுத்துட்டேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரல. எனக்குள்ளேருந்து ஏதோ விலகி போன மாதிரி இருந்தது. இனம் புரியாத ஒரு தெய்வீக சமாதானம். அது மத்தியில் நான் ஆள ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு வர சொல்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. எனக்கு தெரியல ஏன் நான் அலறேன். எனக்குள்ள வந்த பாவ உணர்வு. அப்போது ஆண்டவரே என்னை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு கதறி அழுகிற அந்த சூழ்நிலையில் கவனிங்க, இயேசு என்னுக்குள் இருந்த அந்த பாவ நோயையும் சுகமாக்கினார். சரீரத்தில் இருந்த அந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாற்றினார். பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் அன்றைக்கு எனக்கு விடுதலை கொடுத்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் ஆகஸ்ட் 15. நான் பாவ இருளில் இருந்து, சாபத்தின் இருளில் இருந்து, வியாதியின் இருளில் இருந்து என்னை விடுதலை ஆக்கின நாளும் 1995 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த இயேசுவை நான் பற்றி கொண்டேன். நான் வந்து நடந்த காரியங்களை அவங்கக்கிட்ட அம்மா சரோஜம்மாண்ட சொல்லும்போது அவங்க பைபிளை ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏசப்பா உன்னை தொட்டு இருக்கிறாருப்பா, பிடிச்சிக்க விட்டுறாத, பிடிச்சிக்கோ விட்டுடாத அப்படின்னு சொன்னாங்க.
அந்த பைபிளை கவனிங்க கொண்டு வந்து, அப்போல்லாம் எங்கள் வீடு வந்து ஒரு ஓலை வீடு தான். எங்கள் அப்பா ஊருக்கு பண்ணக்காரர், சாராயம் விற்கிற ஒரு சாராய வியாபாரி. ஆனாலும் வீட்டில் தரித்திரம். ஊரா மட்டும் குடியெல்லாம் கெடுத்தா வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? சாபம் தானே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவனிங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் உக்காந்து, ஏசப்பா இந்த பைபிள் எனக்கு புரியுதோ புரியலையோ இதை ஃபுல்லாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஆதியாகமத்தை முழிச்சிட்டு யாத்திராகமம் புஸ்தகம் வருங்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வந்த உடனே கவனிங்க, அதுக்கு அந்த பைபிளை வாங்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் இப்படி இருந்தது, எல்லாம் ஒரே தெய்வம் தான், எல்லாம் ஒரே தெய்வம் தான். இந்த உலகத்தில் எல்லாரும் கும்பிட்றாங்களே சாமிகள், அது மாதிரி இயேசுநாதர் ஒரு சாமி. ஆனால் யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அந்த யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில் தொடர்ச்சி படிக்க ஆரம்பித்த உடனே தான் கவனிங்க, எல்லா சாமி மாதிரியும் இயேசு சாமியும் ஒரு சாமின்னு நினைக்கல. அதை படித்த உடனே கவனிங்க, பளிச்சுன்னு யாரோ என்ன கவனிங்க அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஏராளமான கடவுளுடைய புகைப்படங்கள் ரட்சிக்கப்படல இல்லையா அந்த நாட்களில் இருந்தது. அப்போ எனக்குள்ள இதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது கவனிங்க, அந்த யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை படித்த உடனே கவனிங்க, எல்லா சாமியும் மாதிரி இயேசு சாமியும் ஒரு சாமின்னு நினைத்து கொண்டிருந்தேன்னா இல்ல, அவரே மெய்யான தேவன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவர் ஒருவரே தேவன். ஆமென். அந்த விசுவாசத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் குடும்பத்தார், என்னுடைய முற்பிதாக்கள், என்னுடைய தாத்தா, என்னுடைய தகப்பனார், இப்படி இவங்களாம் செஞ்ச அந்த விக்கிரக ஆராதனை, ஏன்னா அந்த விக்கிரக ஆராதனை செய்வதே சாபம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே மன்னிங்கப்பான்னு சொல்லி அன்றைக்கு இயேசுவோடு கூட இன்னும் அதிகமாய் என்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பித்தேன். தொடர்ந்து இந்த இயேசுவை அறிந்து கொள்ள என்ன செய்வது? ஆகவே ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே பாடுற பாடல்கள், பிரசங்கம், கவனிங்க, அந்த புரியுதோ புரியலையோ ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். மாத்திரமல்ல கவனிங்க, அவரே என்னோடு கூட இருந்து அவரை குறித்ததான அறிவில் வளருவதற்கு அவர் கற்றுக் கொடுத்தார். 1997 முழு நேர ஊழியத்தில் அருமையான பாஸ்டும் அந்த ஊழியத்தில் இருந்தார். இந்திய இல்லந்தோற நற்செய்தி ஊழியம். அந்த இந்திய இல்லந்தோற நற்செய்தி ஊழியத்தில் என்னை இணைத்து கொண்டேன். 4 வருடம் செய்த பிற்பாடு 2000 வருடத்தில் நான் ஒரு பாஸ்டாக, ஏன்னா உள்ள அப்போ காலிங் அதுதான், சர்ச்சு நடத்தணும், சபை நடத்தணும். அந்த ஊழியத்தில் இருந்தால் சர்ச்சு நடத்தக்கூடாது. ஆகவே அந்த ஊழியத்தில் நான் முறைப்படி விடை பெற்றுக்கொண்டு அங்கே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு இந்த பகுதியில் வந்து இந்த ஊழியத்தை நாங்கள் 2000 ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் செங்கல்பட்டில் ஒரு திருச்சபை இருக்கிறது, அங்கே ஊழியத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷங்கள் அங்கே ஊழியம் செய்த பிற்பாடு மறுபடியும் ஆரம்பித்த அதே ஊழியத்தை மறுபடியும் தொடங்கும்படிக்கு கடவுள் உதவி செய்தார். இங்கே வந்து 2016ஆம் வருஷத்தில் கவனிங்க, வெறும் ஒரு மண்ணு தர மாதிரி தான் இருந்தது. அந்த வராண்டாவில் ஆரம்பித்தோம், ஒரு 7-8 பேரோடு கூட ஆரம்பித்தோம். இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட ஆத்துமக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. இதற்கிடையில் கவனிங்க, டாக்டர்ஸ்லாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த தம்பிக்கு கல்யாணம் அதெல்லாம் ஆசைப்படக்கூடாது, கல்யாணம்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அதை பொய்யாக்கினார். கைதட்டலாமா தேவனுக்கு? அது மாத்திரமல்லாமல் கவனிங்க, என்னுடைய மனைவியை திருமணம் செய்வதற்கு முறைப்படி பெண் கேட்டு அப்போ போகும்போது எந்த தாய் தம்பனுக்கும் உள்ள ஒரு சந்தேகம் இருக்கும். என் மனைவி அப்புறம் தான் சொன்னாங்க. எங்கள் அப்பாலாம் கூட என்கிட்ட சொன்னார். எங்கள் அப்பாவுக்கு யாரோ சொன்னாங்க, அந்த தம்பி ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாரு, கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன் நீ? யோசிச்சு பாருங்க. எல்லா தாய் தகப்பனுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் தானே. அப்போது கவனிங்க, என் மனைவி நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனைவியாக இருந்தாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்ணதுனால என் உள்மனம் கவனிங்க ஜெபிக்கிற சகோதரியாக இருக்கிறபடினால நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு முறை பார்க்கும் பொழுது என் உள் மன்னத்தில் சொல்கிறாரு, இவ தான் உன் மனைவி அப்படின்னு. என்னடா இது? ஆனால் எனக்கும் என் மனைவிக்கும் அப்போது என் மனைவி என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அப்படி நானும்
என் மனைவி ஒரு அந்த ஊரில் இருந்தாலும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் கிராப்பு பங்கு வச்சிங்கன்னா அப்படி போவேன், நான் இருப்பேன், உங்களெல்லாம் பார்ப்பேன். நான் இவளை இந்த மாதிரி பங்கு வச்சிங்கலாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ தான் அவங்க அதனால தான் என்னவோ தெரியல கடந்த வருஷத்தில் நவம்பர் மாதம் டைபாய்டு ஒன்று வந்தது. அதில் கூட ரொம்ப சிக்காயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுத்தா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, உள் மனம் சொல்லுது இவ தான் உன் மனைவி. அதை பிற்பாடு என் மனைவி கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அப்போ கூட சிச்சி நம்ம தவறாக நினைக்கிறோம், அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு கவனிங்க, அப்புறம் பென்னியின் புக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சுது, அவருக்கும் முதல் முறையாக ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்ட போது உள்ளே போகிறாராம். உள்ளே போன உடனே ஒரு அங்கே ஒரு ஊழியக்காரமாக இருக்கிறாங்க. உட்காந்து பேசிக்கும்போது ஒரு பெண்ணு உள்ளேருந்து வராங்க, தண்ணி கொண்டு வராங்க. இவர் ஸ்தோத்திரமானாராம், அவங்களும் ஸ்தோத்திரனாங்களாம். இப்போ பென்னியின் அப்படி பார்த்த உடனே பரிசுத்தவன் சொன்னாராம், இவ தான் உன் மனைவி. அப்புறம் தான் இதை படிக்கும்போது தான் அப்போ ஆண்டவர் உணர்த்துகிறவர். ஆமென். அப்போ அவர், ஆண்டவரே இது உண்மையா இல்லை ஒருவேளை நான் தான் மனசில் அப்படி நினைக்கிறேனா அப்படின்னும் போது இப்போது ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே என்னை தவறாக நினைக்காதீங்க, இவ தான் என்னுடைய மனைவின்னா எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது, அந்த பிடிச்ச ஐஸ்கிரீமை கொண்டு வரணும் அப்படின்னு அங்கே ஒரு நிபந்தனை ஆண்டவருக்கு வச்சாராம். இப்படிலாம் ஆண்டவருக்கு நிபந்தனை வைக்கக்கூடாது. ஆனாலும் அவர் வச்சுட்டு கவனிங்க, ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அந்த பாஸ் சொன்னாராம், உங்களுக்காக என் மனைவி உங்களுக்காக என்னுடைய டாக்டர் ஒரு ஐஸ்கிரீம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தது போல, அதை ரெடி பண்ணுறாங்க, இருங்க சாப்பிட்டு போங்க. அதை கொண்டு வந்து வச்சாராங்க. சாக்காயிட்டாராம் அவர். ஏன்னா அவர் எதை விரும்பி சாப்பிட்றாரோ அதே ஐஸ்கிரீமை அந்த பென்னியினுடைய மனைவி கொண்டு வந்து வச்சாங்களாம். அப்போ கவனிங்க, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம்லாம் எங்கே? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அப்போது இந்த திருமண காரியங்களும் உண்மையாகவே ஆரம்பத்தில் நான் விரும்பலை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கல்யாணம் பண்ணாமலேயே நம்ம ஊழியத்துக்கு ஓடணும் அப்படின்னு தான் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த திருமண காரியத்தை கடவுளே ஏற்படுத்தி கொடுத்தார். நான் என் ஃபஸ்ட்டு திருமணனால் என் பசங்கிட்ட பேசினேன். நான் ஒண்டியதாம்மா 4 மணி வரைக்கும் அந்த சமைக்கிறாங்களே அந்த இடத்துல இருந்துட்டு வேர்வை தண்ணி கொட்டுது. அப்புறம் தொச்சிக்கின்னு ஓடி வள்ளத்தில் போய் ஒரு வீட்டில் முகத்தெல்லாம் கழுவி சோப் போட்டு ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை மாட்டின்னு வந்து நின்னேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. கடந்து வந்த அனுபவங்கள்லாம் உண்மையாகவே காலையில் என் மனைவி ஜெபம் பண்ணும்போது ஓன்னு தேம்பி அழறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணல, விட்டுட்டேன் அழட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பாட்டு பாடினாங்க, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. ஆமாம். அப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒன்றா சொல்லி, அப்பா ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவரை கொடுத்தீங்களே, இப்படி வீடு வாசலை கொடுத்தீங்களே, இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஊழியக்காரியாக என்னை மாற்றினீங்களே, பிள்ளைங்களை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. ஆகவே அந்த ஜபத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க பாட்டுன்னு நல்லா ஆளட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தர் நல்லவர். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். நீங்கள் மன்னிக்கணும், கொஞ்சம் டைம் ஆனால் கூட, சரிங்களா? ஏன்னா கடவுள் அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். ஆகவே இந்த தெய்வத்துக்கு எதையுமே நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் கவனிங்க, கடந்த காலங்களில் என் கண் முன்னாடி வரும் கோட் ஷூட் போட்டுக்கின்னு போகிற மாதிரி, ஃபுல்பிட் மேலே மேடை மேலே நின்று ஆராதனை பண்ணுற மாதிரி. இது எல்லாம் அப்போ நான் ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுதே நினச்சேன். அதாவது வரும், நம்மளா நினைக்கிறோமான்னு இல்லை வரும். ஆனால் சில நேரங்களில் நான் போய் பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே வந்த மாதிரி தெரியுது அப்படின்னா என்னுடைய தரிசனத்தில் வந்து போயிருக்கும், என் சிந்தனையில் வந்து போயிருக்கும். கடவுள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டு வந்தார். ஆகவே இம்மட்டும் அவர் எனக்கு உதவி செய்தார். இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், அவர் இனிமேலும் என்னை நடத்துவார். அல்லேலூயா. 2004 ஒரு மிகப்பெரிய விபத்து, என் மனைவி செத்து போயிருக்கணும். தலைக்கு நேராக வந்த லாரியுடைய டயர் எசப்பான்னு ஒரு கதறல், அவ்வளோதான்.
அந்த டிரைவர் அப்புறம் சாட்சி சொல்லும்போது சொன்னான், எவ்வளோ திருப்பினேன் நான். அவங்க காலில் ஏறிச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அன்னைக்கே அவங்க மரித்து இருக்க வேண்டியது. ஆனால் கடவுள் ஜீவனை கொடுத்தார். அந்த சூழ்நிலையில் கூட நின்ன நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஊழியம் வந்து கவனிங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், சில பேர் ஊழியத்தில் பின்வாங்கி போகிறாங்க, கஷ்டத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ நான் என் மனசுக்குள்ளே நான் பெருமதெல்லாம் அடையலை. கடவுளே, எனக்கு கிருபையாய் விசுவாசத்தை கொடுத்து என்னை நடத்தி வந்தீரே. ஆமென். அப்போது கவனிங்க, இதுவரைக்கும் வாழ்க்கையில் கடந்து வந்த அந்த பாதையில் பல உபத்திரவங்கள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் இதுவரைக்கும் கர்த்தர் சிறப்பாக என்னை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. இரண்டாவது, இது மாதிரிலாம் நான் நினச்சே பார்க்கல. எனக்கு எல்லாம் ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துக்கின்னு இருக்கிறாங்க இவங்க. எதையுமே சொல்லாமல் எனக்கு மறைச்சி சஸ்பென்ஸாக நீங்கள் வாங்க இப்படி வந்து நிற்கணும். நான் அப்போ தான் என் பொண்ணு இதெல்லாம் சொல்லுவேன், அப்போ அம்மாவுக்கு பெண்ணு தோய் யார், எனக்கு யார், இப்படிலாம் கிண்டல் அடிக்க ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் உள்ளத்தில் சந்தோஷம். அன்றைக்கி தனி ஆளாக போய் நின்று மணவரையில் நின்று நான் தாலியை கட்ட ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பிள்ளைகள் கட்ட கூட இருந்து நீங்கள் என் மேலே காண்பித்த அந்த அன்பு கர்த்தருடைய அன்பு. இதுக்கு நான் தகுதியானவனா தெரியல, எனக்கு இதுக்கு நான் தகுதியானவனா எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை. ஆகவே விபத்திலிருந்து என் மனைவியை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்கள், என்னுடைய நிலைமையில் இருந்தால் நான் நிறைய தடவை சொல்லுவேன், இது வந்து பெருமைக்காக இதையும் சொல்லலை. என்னுடைய நிலைமையில் இருந்தால் சில பேர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் எக்கோ எடுப்பாங்க, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் இசிஜி எடுப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை, நான் ஒரு 2 டைம் எடுத்திருக்கிறேன். அது கூட ஒரு மருத்துவ நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மூலமாக இன்றைக்கி மியாட்லேருந்து வந்திருக்கிறாங்க. கம்மி காசு தான் எல்லா டெஸ்ட்டும், எடுங்க பாஸ்ட் அப்படிங்கும்போது அப்போ எடுத்தேன். அப்போ ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் சொல்ல வரேன்னா கவனிங்க, கர்த்தருடைய கிருபையினாலே இம்மட்டும் கர்த்தர் என்னுடைய இதயத்தை சுகமாக்கி இன்று வரைக்கும் அவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். இனியும் அவர் காப்பாற்றுவார். அப்பா சொன்ன மாதிரி உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். ஆமென். நாம ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் அப்படின்னு சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்க எனக்கு தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே கடவுள் உண்மையாகவே அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஒன்று சொல்கிறேங்க, நான் யாரையும் சார்ந்து வாழலை. ஸ்தாபனத்தையோ அல்லது நிறைய கொடுக்கிற குடும்பத்தையோ மனிதர்களையோ ஒரு நாளும் சார்ந்து கொண்டதே கிடையாது. அது கடவுள் அறிவா. யாருக்கிட்டையும் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாரையும் கேட்டதில்லை. இங்கே வர்ற ஊழியக்காரங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் வருதா, உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா? கிடையாது. எனக்கு சப்போர்ட் ஒரு இடத்துலேருந்து வருது. அது எந்த இடம்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இறைவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற சப்போர்ட். ஆகவே என்னுடைய மனைவி குறித்து சொல்லணும்னா நல்ல மனைவி. அதுக்காக கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உண்மையாக நல்ல மனைவி தான். அப்போது எங்கள் 2 பேருக்குள்ளே இந்த 25 வருஷத்தில் எந்த சண்டையும் வந்ததே இல்லைன்னா அது மிகப்பெரிய பொய். சின்ன சின்ன சண்டை, ஊடல், சாடல் இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். ஆகவே அதெல்லாம் வந்திருக்குது. வந்தால் உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு வர தேவன் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 25வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிற என்னுடைய வாழ்க்கையில் கவனிங்க, நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையாக உட்காந்துங்கன்னு அழணும். ஏன்னா அப்படி பேக்ரவுண்ட் சப்போர்ட் கிடையாது எனக்கு யாரும். கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்தில் நான் பிறக்கலை. எங்கள் குடும்பத்தில் பயங்கரமாக எல்லாரும் படித்தவங்க அப்படியே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வகரான்னு சொல்லுவாங்க, அதை அப்படிப்பட்ட வகராவில் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இன்றைக்கு ஊழியம் செய்யும்படிக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே எனக்கு என்ன தேவைன்னா கர்த்தருடைய கிருபை அது இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஜெபமும் எனக்கு இருந்தால் அது போதும். அதே போல் இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திர கூடுகையை பின்னணியிலிருந்து அநேக நல்ல உள்ளங்கள் கவனிங்க இதை நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள்.
எல்லா குடும்பங்களுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆச்சரியமாகி போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் செக்கினா அசம்பிளியில் இருந்தேன். வீட்டை தேடி வந்துடுவாங்க, கேக் வெட்டுவாங்க, அதை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே இதுவே டபுள் மடங்காகி போச்சு. இப்போ எல்லாரும் வந்துடுறாங்க, எல்லாரும் அன்பாக நேசிக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர் ஒரு நாளும் என்னை தனியாக விடலை. நான் உன்னை நேசிக்கிறேன்பா, நான் உன் கூடவே இருக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்ற வார்த்தையின்படி இதுவரைக்கும் அவர் என்னை கைவிடவில்லை. அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கூட்டத்தில் யாராகிலும் கவனிங்க, இயேசுவை அறியாமல் இருப்பீர்களானால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசு உண்மையான தெய்வம், இந்த இயேசு அன்புள்ள தெய்வம். இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையே அவர் மாற்றி அமைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நித்திய நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருந்த என்னுடைய ஓட்டத்தை, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 1995 நித்திய ஜீவனுக்கு நேராய் மாற்றிவிட்டார். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த பாக்கியம். இந்த பாக்கியத்தை கடவுளே கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு 25வது ஆண்டு திருமண நாளை காணுகிறேன்னா இதுக்கு உண்டான எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இந்த சாட்சியின் மூலம் தேவன் தாமே மகிமைப்படுவாராக.